இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா கோதுமை மாவு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோதுமை மாவு தோசை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ் பண்ணும். நம்ம சில பேர் சப்பாத்திக்கு மாவு போய் செஞ்சு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி கோதுமை மாவு தோசை ஒரு மணி நேரம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, சில பேருக்கு டெய்லி சாப்பிட்டா பிடிக்காது. அதனால் இப்போ கோதுமை மாவு தோசையை நம்ம எப்படி தாளித்து தோசை ஊற்ற போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதில் கடலைப்பருப்பு கொஞ்சம், கடுகு, உளுந்து கொஞ்சம், அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன், வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஐட்டத்துக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கினோடனே இப்போ பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். மாவில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி தண்ணி பிடிச்சி அதையும் நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் தோசை மாவாக. இதை நல்லா வதக்கியாச்சு. இதை எடுத்து மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு தோசை ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறோம்னு பார்ப்போம். தோசை கல் காஞ்சவொடனே இப்போ எண்ணெய் தடவிக்கிறேன். நான் இப்போ தோசை ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் வெந்த ஒன்று எடுத்து திருப்பி நெக்ஸ்ட் சைடு போடுவோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் தோசை வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கத்தை திருப்பி போடுறேன். அடுத்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இது மாதிரி அடுத்த தோசை ஊற்றிருக்கேன். அடுத்த தோசையும் திருப்பி போட்டாச்சு. தோசையை நல்லா வச்சு எடுத்துப்போம். இது மாதிரி நம்ம தோசையை கடகடன்னு ஊற்றி எடுத்துக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து கோதுமை மாவு தோசையை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.